வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தனியாக இருந்ததற்கான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க தனியாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நிலைகள் அறிந்து பழகாமல் இருப்பது, யாரிடம் எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவரிடம் எந்த அளவுக்கு நம்ம பழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகளை தேவையில்லாமல் கையாண்டு கொண்டு வைத்துக் கொண்டீர்கள். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், வாழ்க்கையில தீராமல் இருக்கக்கூடிய சில வினாடிகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது உங்களுக்கு போக போக மிக பெரிய அளவுக்கு சில பாடங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியும் கொடுத்துருக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் முழுமையாக அக்செப்ட் பண்ண, எல்லாத்தையும் முழுமையா அறிந்து கொள்ளவும் மாட்டீர்கள். மற்றவங்க கூறினாலும் அதனை முழுமையாக கேட்கவும் மாட்டீங்க. கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்பீங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் சில கேள்விகளானது கேட்கத்தாங்க செய்யும். அதனால சில விஷயங்களை நீங்கள் கேட்காமல் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க நிறைய விஷயங்களை எப்பொழுதுமே அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே குறைவாக இருக்காது. அளவுக்கு மீறி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் கூட இன்னும் இந்த ஒரு நல்லது இன்னும் நாளையிலிருந்து தினசரி நமக்கு நடந்து கொண்டே இருந்தால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நமக்குன்னு உருவாகும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல கேள்விகளும் பல எண்ணங்களும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனால மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பித்திருக்கோங்க. இதனால நீங்க சில உறவுகளிடமிருந்தும் சில நபர்களிடமிருந்தும் நீங்க சில தூரமான சில இடங்களுக்கு நீங்க தள்ளி வைக்கப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனிமையை உங்களுக்குன்னு தேடி கொடுத்துருக்குங்க. ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் போலத்தாங்க இருக்கும். இருந்தாலும் போக போக இந்த தனிமைகள் உங்களுடைய வாழ்க்கையில யாரிடமும் பேச விடாது. பேசாமல் நம்ம தனியாகவே இருந்து கொள்ளலாம். எல்லாரிடமும் பேசி நமக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நல்ல மனசு யாரால் தெரியுமா பயன்படுத்தப்பட்டது? உங்களுடைய நல்ல மனது. நீங்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களை யோசித்து தாங்க முடிவெடுப்பீங்க. ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் கூட நீங்க மற்றவங்களிடம் யாரிடம் நீங்க போய் உதவி செய்யணும், எந்த ஒரு மனிதர்களுக்கு உதவி செய்யணும், இவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா என்று எல்லாத்தையுமே அறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. அதே போல யாரிடமாவது நீங்க போய் உதவி கேட்கணும் அப்படின்னா கூட நம்ம யாருக்கு உதவி பண்ணினமோ அவன்கிட்ட போய் தான் நம்ம நிற்கணும். உதவி பண்ணாதவன்கிட்ட போய் நின்னா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை அறிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இந்த விதமான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சிலரால் அவங்கள பயன்படுத்தப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதிலானது கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. ஆனா போக போக நீங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எதனால நடந்தது அப்படின்னு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்கங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போக ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்களையும் உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்குங்க. நீங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்தது? நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையில தடைகளை மட்டுமே தாங்க உருவாக்கி கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியான சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. திருப்தியான உறவுகளை நீங்கள் ஏதாவது உறவுகளையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க, அதுல போதுமான ஊதியங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி என்பதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காது. நீங்கள் எதையாவது ஒன்றை சாதிக்க நினைத்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி என்பது கிடைக்காமல் போய்விடும். அதனால தாங்க நீங்க எப்போதுமே அடுத்து ஏதாவது ஒரு பாதைகளையோ அடுத்து ஏதாவது ஒரு வழிகளையோ நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு நீங்க பல முறைகள் அதனை யோசித்து தான் அந்த ஒரு முடிவுகளை நீங்க தேர்ந்தெடுக்கவே ஆரம்பிப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே உங்களால செய்ய முடியாம போயிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, சரியாக பொருந்தவில்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் நம்முடைய வீடியோவுக்கு
நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகள் இனிமே வீண் போகாதுங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க, எவ்வளவோ அளவுக்கு முயற்சிகளையும் செய்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. நீங்க செய்த எந்த விதமான முயற்சிகளும் உங்களை வேஸ்டாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு போகவில்லைங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு பண்ணிய சில விஷயங்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்தவுடனே பெரியதாக நினைத்து அதை நீங்கள் தொடங்கி வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பமான சில விஷயங்களை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நான் சொல்வது என்னவென்றால், ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் அதனை தனியாக எடுத்து பார்ப்பதற்கு முன்பு அதுல என்ன விதமான நன்மைகள் இருக்கு, எந்த அளவுக்கு தீமைகள் ஏற்படும், எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நாமளே எப்படி கையாள வேண்டும், மற்ற நபர்களை கூப்பிடாம அப்படின்னு அந்த தொழில்களை பற்றியும் அந்த முயற்சிகளை பற்றியும் முழுமைக்கும் முதல்ல நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு அதுல முழுமைக்கும் இறங்கி பாருங்க. உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உடனடியான பதிலடியை உங்களுக்கு திருப்பி கொடுக்காது. போதுமான அளவுகளுக்கு உங்களுக்கு முடிவையும் ஏற்படுத்தியும் கொடுக்காதுங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு அனுபவம் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த விதமான சில முயற்சிகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தீமைகளை மட்டுமே தாங்க கொடுத்து கொண்டிருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாதுங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணுமோ அதை பற்றி நீங்கள் நினைத்து அதுபடி வாழவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க நீண்ட நாட்களாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய நிலைமையை நினைத்து தேடி அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு உறவாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனதிற்கு எப்போதுமே சந்தோஷமான ஒரு நிலைகள் எங்கே கிடைக்குமோ அதை தேடி கூட நீங்க அலைந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்காமலே போய்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்படி இறுதியா உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை எப்படி நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவோ இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் செய்யுங்க. உங்களுடைய மனது இனிமே அமைதியை பெற ஆரம்பிக்கும். நீங்க அதிகமாக யோசித்ததால் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்க. அதிகமாக ஒரு மனிதன் யோசிப்பதால் அவனுக்கு இரவு நேரங்களில் தூக்கம் முதல்ல கெட்டு போகுங்க. எந்த விதமான விஷயங்களை ஆரம்பித்தாலும் அதனை செய்தாலுமே அவனுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்காது என்பதை அவனுக்கே உணர்த்தியும் கொடுக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க அதிகமாக சிந்திப்பதை முதல்ல குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் எப்போதுமே நீங்க பாசிட்டிவாக நினைங்கள். எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று நினைத்து நீங்க வாழுங்கள். ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறைந்து நீங்கள் இனிமே ஒரு அமைதியான, ஒரு மரியாதை மிக்க, ஒரு பொறுப்புகள் மிக்க ஒரு மனிதர்களாக இனிமே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அது மட்டுமல்லாமல் போதுமான அளவுக்கு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உங்களுடைய வாழ்க்கையை இது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கு தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து மறக்காம நம்முடைய சேனல்ல கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கும் பதிலளிக்கிறேன். நன்றிங்க. இதனால நீங்க சில உறவுகளிடமிருந்தும் சில நபர்களிடமிருந்தும் நீங்க சில தூரமான சில இடங்களுக்கு நீங்க தள்ளி வைக்கப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனிமையை உங்களுக்குன்னு தேடி கொடுத்துருக்குங்க. ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் போலத்தாங்க இருக்கும். இருந்தாலும் போக போக இந்த தனிமைகள் உங்களுடைய வாழ்க்கையில யாரிடமும் பேச விடாது. பேசாமல் நம்ம தனியாகவே இருந்து கொள்ளலாம். எல்லாரிடமும் பேசி நமக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க நல்ல மனசு யாரால் தெரியுமா பயன்படுத்தப்பட்டது? உங்களுடைய நல்ல மனது. நீங்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களை யோசித்து தாங்க முடிவெடுப்பீங்க. ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் கூட நீங்க மற்றவங்களிடம் யாரிடம் நீங்க போய் உதவி செய்யணும், எந்த ஒரு மனிதர்களுக்கு உதவி செய்யணும், இவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா என்று எல்லாத்தையுமே அறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. அதே போல
யாரிடமாவது நீங்க போய் உதவி கேட்கணும் அப்படின்னா கூட நம்ம யாருக்கு உதவி பண்ணினமோ அவன்கிட்ட போய் தான் நம்ம நிற்கணும். உதவி பண்ணாதவன்கிட்ட போய் நின்னா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை அறிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இந்த விதமான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சிலரால் உங்களை பயன்படுத்தப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதிலானது கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. ஆனா போக போக நீங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எதனால நடந்தது அப்படின்னு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்கங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போக ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்களையும் உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்குங்க. நீங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்தது. நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையில தடைகளை மட்டுமே தாங்க உருவாக்கி கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியான சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. திருப்தியான உறவுகளை நீங்கள் ஏதாவது உறவுகளையோ இல்லைனா ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க, அதுல போதுமான ஊதியங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி என்பதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காது. நீங்கள் எதையாவது ஒன்றை சாதிக்க நினைத்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி என்பது கிடைக்காமல் போய்விடும். அதனால தாங்க நீங்க எப்போதுமே அடுத்து ஏதாவது ஒரு பாதைகளையோ அடுத்து ஏதாவது ஒரு வழிகளையோ நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு நீங்க பல முறைகள் அதனை யோசித்து தான் அந்த ஒரு முடிவுகளை நீங்க தேர்ந்தெடுக்கவே ஆரம்பிப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே உங்களால செய்ய முடியாம போயிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, சரியாக பொருந்தவில்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் நம்முடைய வீடியோவுக்கு நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகள் இனிமே வீண் போகாதுங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க, எவ்வளவோ அளவுக்கு முயற்சிகளையும் செய்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. நீங்க செய்த எந்த விதமான முயற்சிகளும் உங்களை வேஸ்டாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு போகவில்லைங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு பண்ணிய சில விஷயங்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்தவுடனே பெரியதாக நினைத்து அதை நீங்கள் தொடங்கி வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில சில துன்பமான சில விஷயங்களை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நான் சொல்வது என்னவென்றால் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் அதனை தனியாக எடுத்து பார்ப்பதற்கு முன்பு அதுல என்ன விதமான நன்மைகள் இருக்கு, எந்த அளவுக்கு தீமைகள் ஏற்படும், எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நாமளே எப்படி கையாள வேண்டும், மற்ற நபர்களை கூப்பிடாம அப்படின்னு அந்த தொழில்களை பற்றியும் அந்த முயற்சிகளை பற்றியும் முழுமைக்கும் முதல்ல நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு அதுல முழுமைக்கும் இறங்கி பாருங்க. உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உடனடியான பதிலடியை உங்களுக்கு திருப்பி கொடுக்காது. போதுமான அளவுகளுக்கு உங்களுக்கு முடிவையும் ஏற்படுத்தியும் கொடுக்காதுங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு அனுபவம் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த விதமான சில முயற்சிகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தீமைகளை மட்டுமே தாங்க கொடுத்து கொண்டு இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாதுங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணுமோ அதை பற்றி நீங்கள் நினைத்து அதுபடி வாழவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க நீண்ட நாட்களாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய நிலைமையை நினைத்து தேடி அலைந்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு உறவாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனதிற்கு எப்போதுமே சந்தோஷமான ஒரு நிலைகள் எங்கே கிடைக்குமோ அதை தேடி கூட நீங்க அலைந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்காமலே போய்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்படி இறுதியா உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை எப்படி நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவோ இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் செய்யுங்க. உங்களுடைய மனது இனிமே அமைதியை பெற ஆரம்பிக்கும். நீங்க அதிகமாக யோசித்ததால் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்க. அதிகமாக ஒரு மனிதன் யோசிப்பதால் அவனுக்கு இரவு நேரங்களில் தூக்கம் முதல்ல கெட்டு போகுங்க. எந்த விதமான விஷயங்களை ஆரம்பித்தாலும் அதனை செய்தாலுமே அவனுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்காது என்பதை அவனுக்கே உணர்த்தியும்